புதுச்சேரி மாநிலத்தில் இப்போ சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வருகிற 9ஆம் தேதி வாக்குப்பதிவு, 7ஆம் தேதி அனைத்து பிரச்சாரங்களும் நிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு அரசியல் விதி அது. ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த புதுச்சேரி நகரப்பகுதியில் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் ரோட் ஷோ நடத்த போறார் என்ற அடிப்படையில் வியாபாரிகளும் பொதுமக்களும் பாதிக்கின்ற வகையில் அனைத்து சாலைகளையும் மூடி பொதுமக்களுக்கு பெரிய தொந்தரவு ஏற்படுத்தியிருக்காங்க. நகரப்பகுதியில் இருக்கிற ஒரு மருத்துவமனைக்கு கூட, அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, ஜிப்மர் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, ஒரு அவசரத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் கூட நேற்றிலிருந்து செல்ல முடியவில்லை. அந்த அளவுக்கு போக்குவரத்து கட்டுப்பாட்டை இழந்து மக்கள் அவதிக்குள்ளாக இருக்கிற நிலை தேவைதானா என்பதை மக்கள் எல்லாம் அதிர்ச்சிக்குள்ளாக இருக்கிறார்கள். இந்த நரேந்திர மோடியுடைய வருகை புதுச்சேரி மாநில மக்களுடைய வெறுப்பினுடைய உச்சத்துக்கு சென்றிருக்கிறது. இது மக்கள் வருகிற 9ஆம் தேதி நடைபெறுகிற தேர்தலில் இதை எதிரொலிப்பார்கள். இந்தியா கூட்டணிக்கு வெற்றிக்கு சாதகமான இந்த முயற்சி, பிஜேபியுடைய முயற்சி பலிக்காது என்பது இந்த நேரத்தில் கூறி, தலைவர் ராகுல் காந்தி வருகிற 6ஆம் தேதி புதுச்சேரி மாநிலத்துக்கு வருகை தரவிருக்கிறார். இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை எல்லாம் ஆதரித்து கை சின்னம் உதயசூரியன் சின்னத்திலே வாக்கு கேட்டு, விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஆதரவு கேட்டு இங்கே பரப்புரையாற்றவிருக்கிறார். பொதுமக்களுக்கு எந்த விதத்திலும் இடையூறு இல்லாமல் ஒரு தனிப்பட்ட ஒரு இடத்திலே பொதுக்கூட்டத்திலே பேசவிருக்கிறார். அருமை தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் நாளைய தினம் புதுச்சேரிக்கு வருகை தரவிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறோம். புதுச்சேரி மாநிலத்திலே இந்தியா கூட்டணிக்கு வெற்றி அலை வீச தொடங்கி இருக்கிறது. எங்களுடைய வேட்பாளர்கள் அனைவருமே வெற்றி முகத்தோடு இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம்.